கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. இந்த அதிகாரத்தில் ஒரு நல்ல மேய்ப்பன் தன் நாட்டை எப்படி நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடானது மேய்ச்சல் நிலங்களில் இருக்கும் பொழுது சில பூச்சிகள் அதன் தலையில் அமர்ந்து கொண்டு ஆட்டின் இரத்தத்தை உறிந்து கொண்டிருக்கும். வழி தாங்க முடியாமல் அந்த ஆடு பாறைகள் உள்ள இடத்தில் தன் தலையை கொண்டு போய் முட்டும். அந்த பூச்சியானது ஆட்டின் தலையை இறுக பிடித்துக் கொண்டிருப்பதினால் அது மீண்டும் அதிகமாய் அந்த பாறையில் முட்டும். அப்பொழுது ஆட்டிற்கு அநேக காயங்கள் ஏற்படும், சில நேரங்களில் மரணம் கூட ஏற்படும். நல்ல மேய்ப்பன் அதை கண்டு ஆட்டின் தலையில் எண்ணெயை ஊற்றும் பொழுது அதன் தலையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பூச்சிகளும் அந்த ஆட்டை விட்டு அகன்று போகும். இந்த நாளிலும் நம்மை சுற்றிலும் நம்முடைய சத்துருக்கள் இந்த ஆட்டின் தலையில் உள்ள பூச்சிகளைப் போல நம்முடைய உழைப்பை உறிந்து கொண்டு இருக்கலாம், நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம், அநேக பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஆனாலும் நல்ல மேய்ப்பனாகி நம்முடைய கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களும் இந்த நாளில் உங்களை விட்டு அகன்று போவார்கள். உங்கள் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, உண்மையாய் நடத்தினீரே, விலகாமல் இருப்பவரே, கடைசி